இன்னைக்கு என்ன டே? சண்டே. எங்களால எவ்ளோ எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ, அவ்ளோ எஃபர்ட் போட்டு நாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த ஆர்டர் 2000 கிலோ சிக்கன் ஆர்டர் இருக்கு. 2 டன் அதாவது 2 டன் சிக்கன் ஆர்டர் இருக்கு. எங்களால எவ்ளோ எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ, அவ்ளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறோம். பசங்கள எல்லாரையும் நைட்டு 1:30 மணிக்கெல்லாம் வாங்கடான்னு சொல்லி வர வச்சு, இந்த விஷயத்துல நம்ம பசங்கள பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா, சாப்பாடு இல்ல, நாஸ்தா இல்ல, மதியானம் சாப்பாடு இல்ல. வெறும் டீ, பிஸ்கெட்டு, வடை மட்டும் தான் எவ்ளோ சீக்கிரமா முடியுமோ, அவ்ளோ சீக்கிரமா ஒரு 200 கிலோ ஒண்ணு, 400 கிலோ ஒண்ணு, 110 கிலோ ஒண்ணு அப்டின்ட்டு ஆர்டர் போயிட்டே இருந்தது. நான் பக்கத்துல டீ கடையில இருந்து போயிட்டு ரஸ்க்கு, பிஸ்கெட்டு, வடை அப்டின்னு நம்ம பசங்களுக்கு வாங்கி குடுத்துட்டே இருந்தேன். இன்னைக்கு சண்டே நான் ஸ்டாப்பா நிக்கவே இல்ல. இன்னைக்கு டீ குடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்ல. அவ்ளோ ஒர்க். நம்ம சேனல நீங்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. இந்த மாரி கிரேசியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து 1 செகண்ட்ல வந்து சேரும். ஒரு சைடு கட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு சைடு பேக்கிங் போயிட்டு இருக்கு, ஒரு சைடு ஸ்கின்னோட ஆர்டர், ஸ்கின்லெஸ் ஆர்டர் அப்டின்ட்டு ஒரு சைடு போயிட்டே இருக்கு. நான் போயிட்டு பசங்களுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்டின்றதுக்காக வடை, தண்ணி, டீ அப்டின்ட்டு வாங்கி குடுத்துட்டே இருக்கேன். இது கூட இல்லன்னா நம்ம பசங்க வந்து மயக்காய்ச்சி கூட விழுந்துருவாங்க. ஒரு சைடு நம்ம நிக்க வச்சு கட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். சரி நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு நம்ம ஸ்டைல்ல தார்ப்பாய கீழ விரிச்சு, கீழ உட்காந்து வெட்ட ஆரம்பிச்சோம். 150 கிலோ, 200 கிலோ அப்டின்ட்டு வெட்டிட்டே இருக்கிறோம். அப்புறம் நம்மளால முடியல. ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்டரா? இதுக்கு மேலயே நம்ம பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஜுஜுப்பி. ஒரு சைடு நம்ம வெட்டிட்டே இருக்கிறோம். ஒரு சைடு பையன பேக்கிங் பண்றான் அப்டின்ட்டு பேக்கிங் பண்ணா மணி பாருங்க 10 மணி தான் ஆகுது காலையில. அதுக்குள்ள 2 டன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நான் சும்மா இருப்பேன்னு நெனச்சுக்கலாம். ஆஹா! இதுக்கப்புறமா தான் இன்னொரு வேலை இருக்கு. அதாவது நம்ம கடையில ரீட்டெயில் வியாபாரம் இருக்கு. அத முடியறதுக்கு நைட்டு 7, 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. கடைலாம் கிளீன் பண்ணி வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் 10, 10:30 ஆயிடுச்சு.